ஓகே. இன்விசிபிள் பிரேசஸ் அப்படிங்கிறது ஏன் அந்த பேர் இன்விசிபிள் அப்படின்னா, விர்ச்சுவலி பார்க்கறதுக்கு ஒரு 90% டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால. ஸோ அது வியர் பண்ணியிருக்கும்போது, இப்போ நீங்க ஒரு 10 ஃபீட் தள்ளி இருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்க அத வியர் பண்ணியிருக்கீங்கன்னே தெரியாது. இது வந்து டீத் அலைன் பண்றதுக்கு, அதாவது டீத் ஸ்ட்ரெயிட்டனிங்க்கு. பல்லு வந்து முன்னும் பின்னுமா இருக்கும். சில பேருக்கு கோணல் மாணலா இருக்கும். ஸ்பேஸ் இருக்கும் பல்லுக்கு நடுவுல. இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் டீத் ஸ்ட்ரெயிட்டனிங்க்கு நம்ம வந்து மெட்டல் பிரேசஸ்லாம் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் ட்ரெடிஷனல் வே. ஆனா இப்போ வந்து இது லேட்டஸ்டா வந்து சேம் ட்ரீட்மெண்ட் தான். டீத் ஸ்ட்ரெயிட்டனிங்காக ரொம்ப கம்ஃபர்டபுள் வேல ப்ரஷ் பண்ணும்போதும் சாப்பிடும் மட்டும் கலட்டினா போதும். குறிப்பாக தூங்கும் போதும் கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு. எப்படி பிரேசஸில் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து செக்அப் பண்ணிவிட்டு டைட்டன் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி இந்த இன்விசிபிள் பிரேசஸ்க்கும் நிறைய செட்ஸ் ஆஃப் அலைனர்ஸ் இருக்குது. டூத் எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது வந்து பண்ணியே ஆகணுங்கிறது ஒரு மித்து. உங்களுக்கு மைல்டாக ஸ்பேஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் கெய்னிங்காக தான் டீத் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு இருக்குது. ப்ரீமோலரோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பல்ல உள்ள தள்ளுறதுக்கு ஸ்பேஸ் தேவைப்பட்டால் மட்டுமே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். Asus Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description. வணக்கம், நான் டாக்டர் சுபாஷினி ரூபன், டியூ காஸ்மெட்டிக் கிளினிக்கோட சீஃப் டாக்டர். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ், ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்கு. அண்ட் இப்போ நிறைய ஆட்ஸ் பார்க்குறோம் ரிகார்டிங் அந்த இன்விசிபிள் பிரேசஸ். இந்த ஆட்ஸ்லாம் நிறைய பார்க்குறோம். ஸோ ஆக்சுவலாக அப்படின்னா என்ன? ஓகே. இன்விசிபிள் பிரேசஸ் அப்படிங்கிறது ஏன் அந்த பேர் இன்விசிபிள் அப்படின்னா, விர்ச்சுவலி பார்க்கறதுக்கு ஒரு 90% டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால. ஸோ அது வியர் பண்ணியிருக்கும் போது, இப்போ நீங்கள் ஒரு 10 ஃபீட் தள்ளி இருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் அதை வியர் பண்ணியிருக்கீங்கன்னே தெரியாது. ஸோ உங்கள் பல்லு வேணால் கொஞ்சம் ஷைனிங்காக தெரியலாம். பட் ரொம்ப க்ளோஸாக பார்க்குறவங்களுக்கு தான் மைலாக நீங்கள் ஏதோ ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ட்ரே மாதிரி வியர் பண்ணியிருக்கதே தெரியும். ஸோ இது வந்து பாலி எத்திலின் அல்லது பாலி யூரித்தேன் இந்த மாதிரியான மெட்டீரியலில் இதாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பயோ காம்பட்டிபிளாக இருக்கிறதுனால வாயில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபும் கூட. இது வந்து டீத் அலைன் பண்ணுறதுக்கு, அதாவது டீத் ஸ்ட்ரெயிட்டனிங்க்கு. பல்லு வந்து முன்னும் பின்னுமா இருக்கும். சில பேருக்கு கோணல் மாணலாக இருக்கும். ஸ்பேஸ் இருக்கும் பல்லுக்கு நடுவில். இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் டீத் ஸ்ட்ரெயிட்டனிங்க்கு நம்ம வந்து மெட்டல் பிரேசஸ்லாம் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் ட்ரெடிஷ்னல் வே. ஆனால் இப்போ வந்து இது லேட்டஸ்ட்டாக வந்து சேம் ட்ரீட்மெண்ட் தான். டீத் ஸ்ட்ரெயிட்டனிங்காக ரொம்ப கம்ஃபர்டபுள் வேல நம்ம டீத் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறது தான் இந்த இன்விசிபிள் பிரேசஸ். இப்போ இந்த மெட்டல் பிரேசஸ் சொன்னீங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? யாருக்கு வந்து எது சூட்டபிளாக இருக்கும்? ஓகே. இப்போ மெட்டல் பிரேசஸ் சில பேருக்கு இப்போ டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், செலிபிரிட்டிஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். எல்லாருக்குமே இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், கன்வீனியண்ட்டாக இருக்கணும். ஸோ வந்து ஒரு மெட்டாலிக் ஸ்மைலாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு மெட்டல் ப்ராக்கெட்ஸோ இல்லை பிரேசஸில் உங்களுக்கு அந்த ஒயர்ஸ் தெரிகிறது. இப்போ எல்லாருமே ரொம்ப எஸ்தட்டிக்லி ப்ளீஸிங்காக இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ப்ரஷ் பண்ணும்போதும் சாப்பிடும் மட்டும் கலட்டினா போதும். குறிப்பாக தூங்கும் போதும் கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு. எப்படி பிரேசஸில் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து செக்அப் பண்ணிவிட்டு டைட்டன் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி இந்த இன்விசிபிள் பிரேசஸ்க்கும் நிறைய செட்ஸ் ஆஃப் அலைனர்ஸ் இருக்குது. ஒரே செட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த டைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீத்தை வந்து உள்ளே தள்ளுறதுக்கோ, இல்லை அந்த ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கோ, கோணல் மாலாக இருக்கிறத ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதுக்கோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சில கண்டிஷன்ஸில் மெட்டல் பிரேசஸ் மட்டும்தான் போடணும். அதாவது ஃபிக்ஸட் பிரேசஸ் போட்டு சில பள்ளி இப்போ ரொம்ப சிங்கப்பெல்லாம் பார்த்தீங்க சில பேருக்குன்னா ரொம்ப மேலே தூக்கிட்டு இருக்கும். அப்போ அது வந்து இந்த ட்ரே மாதிரி இருக்கனால அதுக்குள்ளே ஃபிட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸட் பிரேசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து இன்விசிபிள் பிரேசஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ எல்லாருக்குமே இது முடிஞ்ச வரைக்கும் பண்ண முடியும். எந்த ஏஜ்லனாலும் பண்ணலாம். இப்போது ரொம்ப ஏஜ்டாக ஓல்டு பேஷண்ட்ஸாக இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி அப்போ அவங்க வந்து ஒரு குழந்தைங்களாம் காலேஜுக்கு போயிருப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் இந்த மாதிரி ஃபிக்ஸடாக மெட்டல் பிரேசஸ் போடுறதுக்கு விருப்பம் இருக்காது. கம்ஸ் அவங்களோட ஹம்ஸும் அல்லது அவங்களோட போன் ஹெல்த்தும் ஹெல்த்தியாக இருக்கும்போது இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம். இப்போ கூட நாங்கள் ரீசெண்டாக ஒரு 57 இயர்ஸ் ஓல்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏஜ் வந்து ஒரு தடையே இல்லை. ஓகே மேம், இப்போ நீங்கள் சொல்லும் போது லைக் டெம்பரரியாக நம்ம வந்து கழட்டிட்டு மாட்டிக்கலாம் சாப்பிடும் போதுலாம் சொன்னீங்களே. பட் யூஸ்வலாக ஒரு மித்து இருக்குது, லைக் டெம்பரரி பிரேசஸ் யூஸ் பண்ணும்போது அதோட ஒரு அவுட்கம் அப்படிங்கிறது வந்து பெருசாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அது இன்வெஸ்ட்மெண்ட்லேயே அது ட்ரூ தானா? ஓகே. இது வந்து டெம்பரரியே கிடையாது. அந்த ட்ரே 15 டேஸ்க்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது 14 டேஸ்
2 வீக்ஸ் ஒன்ஸ் சொல்லுவோம். இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் டேக்கு தான் அந்த 14 டேஸ் தான் நீங்கள் ஒரு செட் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்தடுத்து செட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து இன்ட்ரா ஓரல் ஸ்கேனர் மூலமாக டிஜிட்டலாக பிளான் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜஸில் அவங்க ட்ரீட்மெண்ட் போகணும், ஸோ எந்த மாதிரியான மூவ்மெண்ட் நடக்க போகுது ஒவ்வொரு செட்ஸ்லையும் சொல்லிட்டு, இப்போ சில பேருக்கு ரொம்ப மைல்டு இஷ்யூஸ் இருக்குன்னா ஒரு 10 செட்ஸில் முடிஞ்சிடறாங்கன்னா 5 மந்த்ஸில் ட்ரீட்மெண்ட்டே கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே. ஸோ அதுவே இப்போ 20 செட்ஸ் இருக்குது. சிலர் பல்லு எடுத்துட்டு பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பிளான் இருக்கும். ஏன்னா ஸ்பேஸ் கெய்னிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் டீத்தை வந்து கரெக்டாக அலைன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நிறைய செட்ஸ் போகலாம். மோர் தென் 100 அலைனர்ஸ் கூட போகலாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரே வேணால் டெம்பரரின்னு சொல்லாமல் தவிர ட்ரீட்மெண்ட் வந்து பெர்மனெண்ட் தான். ஓகே. ஸோ ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். எஸ் மேம், அந்த டைம் பீரியட் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ மினிமம் டு மேக்ஸிமம் லைக் இயர்ஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஓகே. இப்போ அதான் சொன்ன மாதிரி மைல்டு, மாடரேட், சிவியர், காம்ப்ளெக்ஸ் கேசஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ மைல்டு கேசஸ் நான் சொன்ன மாதிரி வித்தின் 3 மந்த்ஸில் முடிக்கிற ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது. அதே இது உங்களுக்கு வந்து எவ்வளோ அலைனஸ் வருது, இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் இது அப்படின்னா 14 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு செட் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு 10 மந்த்ஸில் 20 செட்ஸ் போட்டிருப்பாங்க. அதுவே 100 அலைனஸ்னும் போது 50 செட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் நெருங்கிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ட்ரீட்மெண்ட் பிளான் அமையும். ஸோ எல்லாரோட டீத்தோட அலைன்மெண்ட்டுமே யூனிக் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இது கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகே மேம், எக்ஸ்ட்ராக்ஷன் பற்றி சொல்றீங்க. லைக் மெட்டல் பிரேசஸ்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் கம்பல்சரி டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது பண்ணணுமா? ஓகே. அதுதான் இந்த டூத் எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது வந்து பண்ணியே ஆகணுங்கிறது ஒரு மித்து. ஓகே. உங்களுக்கு மைல்டாக ஸ்பேஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் கெய்னிங்காக தான் டீத் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமா வேண்டாமான் இருக்கு. ஸோ ஒரு ப்ரீமோலரோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பல்ல உள்ள தள்ளுறதுக்கு ஸ்பேஸ் தேவைப்பட்டால் மட்டுமே பல் எடுக்க அட்வைஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் மோஸ்ட்லி 80% பீப்புளுக்கு பல் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் இது பல் எடுக்க சொல்லிடுவாங்களோன்னு பயந்தே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வராமலே இருக்காங்க. அது மெட்டல் பிரேசஸாக இருந்தாலும் சரி, செராமிக்காக இருந்தாலும் சரி, இல்லை இன்விசிபிள் பிரேசஸாக இருந்தாலும் சரி, டீத் எடுக்கணுமா வேணாமாங்கிறது செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். மோஸ்ட்லி 80%க்கு தேவைப்படாது. டீத் எடுக்காமலே இந்த ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே மேம், இந்த ப்ரொசீஜருக்கு முன்னாடி லைக் ஏதாவது சில விஷயங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணணும், இல்லை லைக் ஏதாவது போஸ்ட் ப்ரொசீஜர் ஏதாவது டயட்லாம் மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது செட்? ஓகே சூப்பராக கேட்டிங்க. நிறைய பேருக்கு இருக்க டவுட் இது. ஓகே, எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு முன்னாடி பல்லு க்ளீன் பண்ணிவிடுவோம், ஸ்கேலிங் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அவங்க கிளினிக்கில் வந்து ஸ்கேலிங், அதாவது அல்ட்ராசோனிக் மிஷினில் க்ளீன் பண்ணும்போது கிளியராக அவங்கள வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இன்விசலைனாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஸட் பிரேசஸாக இருந்தாலும் சரி. ஸோ இதனால இப்போ ஃபிக்ஸட் பிரேசஸ் போட்டுக்கும்போது அவங்களுக்கு அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நிறைய ஒயர்ஸ் எல்லாம் வயலில் இருக்கிறனால, அந்த ப்ராக்கெட்ஸ் இருக்கிறதுனால, ஸோ அவங்கள டபுள் த கேர் பண்ண வேண்டியிருக்கும் இன்விசிபிள் பிரேசஸ் யூஸ் பண்ணுறவங்கள விட. ஸோ அதுக்குன்னு பர்டிகுலர் ப்ரஷஸ் இருக்குது. ஸோ ஃப்ளாஸ் பண்ணணும், மவுத் வாஷ் பண்ணணும், இது எல்லாமே இருக்குது. ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா கம் இஷ்யூஸ் வரும். இந்த கம்ஸில் வந்து ரொம்ப வீங்கிட்டு ப்ளீடிங் கம்ஸ் ஆகலாம். அதுவும் இல்லாமல் இந்த கால்குலஸ் டெபாசிட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா கேவிட்டிஸ் வரலாம். ஸோ அதனால் நம்ம அந்த ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த இன்விசிபிள் பிரேசஸ் ரொம்ப ஈஸி, நினச்சிதான் சாப்பிட முடியும். ஏன்னா அதை கலட்டி வச்சு தான் சாப்பிட்றாங்க. ஸோ எந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆனால் அதுவே மெட்டல் பிரேசஸோ செராமிக் பிரேசஸோ போட்டிருக்கும் போது ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப ஸ்டிக்கி ஃபுட் சாப்பிட்டா க்ளீன் பண்ண முடியாது. ரொம்ப ஹார்டாக கடிச்சிட்டாங்கன்னா ப்ராக்கெட்டை உடச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மேம் ஆக்சுவலி இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்கும் மேம்? அந்த ஃபிக்ஸேஷன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எதோட ஃபிக்ஸேஷன்? லைக் இப்போ நம்ம வந்து இன்விசிபிள் பிரேசஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கிளினிக் வரும் அப்படின்னா எப்படி அது பெயின்ஃபுல்லாக இருக்குமா? ஓகே இன்விசிபிள் பிரேசஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட் கிடையாது. ரிமூவ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த பர்டிகுலர் இன்விசிபிள் பிரேசஸ் நமக்கு வந்து லாக் ஆகி நிற்கணும். ஸோ எந்தெந்த டூத்தில் எந்தெந்த ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட் மூவ்மெண்ட் நடக்க போகுதுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அது பல்லு கலர்லேயே காம்போசிட் ரெசினில் ஒரு பட்டன்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவோம். எந்தெந்த பல்ல தேவையோ அது எல்லாமே இது வந்து டிஜிட்டல் பிளான் தான். ஸோ அந்த பட்டன்ஸ் மட்டும்தான் அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி இன்விசிபிள் பிரேசஸ் அதில் நம்ம லாக் ஆகிடும் போட்டிருக்கும் போது. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், அந்த பட்டன்ஸையும் எப்படி உடைக்காமல் வச்சுக்கணும், எல்லாமே நம்ம டிப்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம அந்த பட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அந்த ட்ரே மட்டும் நம்ம டெம்பரரியாக நம்ம டெம்பரரி மீன்ஸ் சாப்பிடும் போதும் ப்ரஷ் பண்ண மட்டும் கழட்டிப்பீங்க, மற்ற டைமில் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போகும்போது அந்த பட்டன்ஸோட பொசிஷனும் நமக்கு ரிமூவ் பண்ணிட்டு அகெயின் வேறு பொசிஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே இனிஷியல்லேருந்து லாஸ்ட்டாக முடிகிற வரைக்கும் எவ்ரி திங் அண்டர் த பிளான்.
எஸ் மேம். நிறைய பேர் ஐ திங்க் மெட்டல் தாண்டி இது ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா 2 விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெருசாக விசிபிளாக இருக்காது. அண்ட் 2வது விஷயம் வந்து பெயின் சுத்தமாக இருக்காது இருக்காது. அப்படின்றாங்க. பெயின் அப்படிங்கிறது மினிமலாக கூட இருக்காதா, இல்லை லைக் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இப்போ இருக்கும்? நீங்கள் ஃபிக்ஸட் பிரேசஸ் போட்டாலுமே பெரிய லெவலில் பெயின் இருக்காது, பட் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதோட டூத் மூவ்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது நம்ம இன்விசிபிள் பிரேசஸில் பண்ணும்போது டூத் மூவ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம வியர் பண்ணுற ஃபர்ஸ்ட் 1 or 2 டேஸ்க்கு ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவாங்க. அதை நம்ம பெயின் சொல்ல மாட்டோம், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கண்டிப்பாக இருக்கும். போக போக அந்த அலைனர் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே ஃபிட்டிங் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் 14 டேஸ்லையோ இல்லை வீக்லி ஒன்ஸ் மாத்திர மாதிரி இருந்தால் நெக்ஸ்ட் செட் ஆஃப் அலைனர்ஸ்க்கு வந்துருவாங்க. அதை போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து அது லூஸ் ஆக அடுத்த செட்ஸ் போவாங்க. ஸோ டூத் மூவ்மெண்ட் நடந்ததுனால தான் லூஸ் ஆகுது. ஸோ ரொம்ப டைட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டே மட்டும். ஸோ அதனால நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த அலைனர் அவங்க வந்து ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுலாம், நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்து போடும்போது நல்லா சூத்தனிங்காக இருக்கும். ஸோ அதுக்குமே நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஓகே மேம். ஆக்சுவலி ஓரல் ஹைஜீன் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன மாதிரியான சில டென்டல் ப்ரொசீஜர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் மேபி சில பேருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அதை எப்படி கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? கண்டிப்பாக அதுதான் சொன்ன மாதிரி, அதாவது 3 monthsக்கு ஒன்ஸ் அவங்க கரெக்டாக அப்சர்வேஷன் வந்தாங்க அப்படின்னா அதை நம்ம மிஷினில் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால எனாமலை தேய்ச்சிருவோம்லாம் இல்லை, நம்ம அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒன்லி அந்த கால்குலஸ் டெபாசிட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கான வைப்ரேஷன்ஸ் தான் அதில் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குன்னு பர்டிகுலர் மவுத் வாஷஸ் இருக்குது, அதை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஸ்ங்கிறது ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும், 2 பல்லுக்கு நடுவில் விட்டுட்டு க்ளீன் பண்ணால் அதுவும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக வாட்டர் ஃப்ளாஸர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. வாட்டர் ஃப்ளாஸர் யூஸ் பண்ணும்போது அது ப்ரெஷரில் அந்த தண்ணி வந்து பல்லுக்கு இடுக்கில் போயிட்டு அதுவுமே ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை டெய்லி நைட்டோ இல்லை மார்னிங்கோ அவங்க ஒரு டைம் யூஸ் பண்ணும்போது இப்படி ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணலாம். அந்த வாட்டர் ஃப்ளாஸர்னு ஒரு விஷயம் சொன்னீங்களா? ஐ திங்க் எனக்குமே இப்போ தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த டேர்மை வந்து கேள்விப்பட்டேன். திஸ் இஸ் லைக் யாருனாலும் இது நம்ம யூஸ் பண்ணலாமா, இல்லை இட் இஸ் அட்வைசபிள் அந்த பிரேசஸ் போட்டிருக்கவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணலாம்? இல்லை, இது எல்லாருக்குமே அட்வைசபிள் தான். உங்களுக்கு அதை தனியாக யூஸ் பண்ண முடிஞ்ச குழந்தைங்கள்லேருந்து இப்போ குழந்தைங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் எந்த ஹார்மும் கிடையாது. வாட்டர் கொஞ்சம் ப்ரெஷராக வருது, அவ்வளோதான். இப்போ லைக் நீங்கள் பைக் கிளீனிங்க்கு, கார் கிளீனிங்னா ப்ரெஷராக தண்ணி அடித்து பார்த்துருப்பீங்களா, அதுக்கு வேறு எந்த கெமிக்கலும் தேவையில்லை, வாட்டர்லேயே அந்த ப்ரெஷர்லேயே அது க்ளீன் ஆகிடும். ஸோ சேம் கான்செப்ட் தான். ஆனால் பல்லோட நம்ம வாயில் யூஸ் பண்ணுற அளவுக்கான ப்ரெஷர் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய டிப்ஸும் இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கே ஒரு வாட்டர் ஃப்ளாஸர் யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் 4 டிப்ஸ் இருக்குன்னா 4 பேர் இருக்கீங்கன்னா 4 டிப்பை மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். மேம், இந்த இன்விசிபிள் பிரேசஸ் வந்து யாருக்கு அட்வைசபிள், யார் வந்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது? ஓகே, இன்விசிபிள் பிரேசஸ் வந்து உங்களுக்கு மில்க் டீத்தும் இருக்குது, அதே டைமில் மிக்சட் டென்டிஷன் சொல்லுவாங்க, பெர்மனன்ட் டீத்தும் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணால் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் போகும். பட் இட் வில் டேக் லாங் டைம். ஸோ அதனால் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா, மில்க் டீத்தெல்லாம் விழுந்துட்டு பெர்மனன்ட் டீத் வந்துடும். இப்போலாம் மோஸ்ட்லி 12-13 இயர்ஸ்லேயே கம்ப்ளீட்டாக மில்க் டீத் விழுந்துட்டு பெர்மனன்ட் டீத்துக்கு வந்துடுறாங்க. பெர்மனன்ட் டென்டிஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்ஸ் ஹெல்த்தியாக இருக்கணும். கம்ஸ் ஹெல்த்தியாக இருக்கு, இல்லாமல் ப்ளீடிங் கம்ஸாக இருக்குது, ஸ்வெல்லிங்காக இருக்குது, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக போன் லாஸும் இருக்கும். இந்த டீத் மூவ்மெண்ட்டுங்கிறதே இந்த போனோட சப்போர்ட்டில் தான் நடக்க போகுது. அது ஃபிக்ஸடாக இருந்தாலும் சரி, இன்விசிபிள் பிரேசஸ் இருந்தாலும் சரி. ஸோ போனோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இந்த கம்ஸு நம்ம மெயின்டைன் பண்ண சில பேர் புவர் ஓரல் ஹைஜீனாக இருக்கும். ஒழுங்காக ப்ராப்பராக எவ்வளோ தான் நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணாலும் அந்த இதை அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. வரும்போதெல்லாம் ஃபுட் இம்பாக்ஷன் ஆகி போயிருக்கும். ஒவ்வொரு டைம் சாப்பிட்டுட்டு வாய் கொப்பளிக்கணும். ஸோ நைட்டு கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். இதெல்லாம் இல்லாமல் ஓரல் ஹைஜீன் புவராக இருக்கவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. பிகாஸ் அவங்களோட கம்ஸ் வீக்காக இருக்கும், ப்ளீடிங் கம்ஸாக இருக்குது, போன் லாஸ் இருக்கும். ஸோ போன் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் இப்போ ப்ரெக்னன்சி மதர்ஸ் இல்லை லாக்டேட்டிங் மதர்ஸ் அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? இல்லை எடுத்துக்கலாம். இப்போ இதில் தான் நம்ம சொன்ன மாதிரி அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பயோ காம்பட்டிபிள் தான், சேஃப் தான். ஸோ நாங்கள் இந்த மாதிரி லாக்டேஷனில் இருக்கிற பேரண்ட்டாக இருக்கட்டும், யங் மதர்ஸ்லாம் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறதே இன்விசிபிள் பிரேசஸ் தான். பிகாஸ் இப்போ வந்து ஃபிக்ஸட் பிரேசஸ் போட்டிருந்தாங்க, அந்த ஒயர்லாம் இருக்கும்போது குழந்தைங்க மேலே வந்து இடிச்சிட்டாங்க, அவங்களுக்கும் இன்ஜூர் ஆகும். ஏன்னா ரொம்ப நாட்டியாக இருப்பாங்க அந்த 1 year 2 yearல அப்படிங்கும்போது. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கும் அது கஷ்டம், ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பேபி எடுத்து கிஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பர் ஓரல் ஹைஜீன் இல்லைனா இன்ஃபெக்ஷன் குழந்தைங்களுக்கும் பரவும். ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரீட்மெண்ட் இந்த இன்விசிபிள் பிரேசஸ். மேம், லைக் நீங்கள் மேபி நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருந்துருப்பீங்க. லைக் ஈவன் இவ்வளோ சின்ன வயசில் கூட ஐ திங்க் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணாங்க, அண்ட் ஈவன் ஓல்டர் ஏஜஸில் கூட பண்ணாங்க. அந்த மாதிரி ஏதாவது சில கேசஸ் நீங்கள் பார்த்து? ஸோ அதுதான் சொன்னேன்ல, நமக்கு 57 yearsல இப்போ கூட நாங்கள் ஒரு லாயருக்கு ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட இப்போ போன் ஹெல்த் எல்லாமே நாங்கள் செக் பண்ணோம். ஸோ ஹீ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட்.
அவங்களுக்கு இப்போ வந்து லாயர்னும் போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிளைண்ட்ஸ் மீட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இந்த ட்ரீட்மெண்ட் அவர் சூஸ் பண்ணாரு. அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கவும் செஞ்சுட்டோம். ஸோ நிறைய ஏஜில் இருக்கவங்க பண்ணுறோம். மோஸ்ட்லி 40s இருக்கிறவங்க இப்போ அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கும்போது இப்போ பொண்ணுக்கோ பையனுக்கோ மேரேஜ் பண்ணணும் அதுக்காக பணம் சேர்த்துட்டே இருப்பாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் லேசாக பல் ஏற்றிருக்கு, கொஞ்சம் சதை போட்டால் பல் ஏற்றுனது தெரியாதுன்னுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் எல்லாம் அப்போதைக்கு ஓகே. ஆனால் இப்போ எல்லாருமே செல்ஃப் ஏர்னிங், எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு கம்ஃபர்டபுளாக லைஃப்பை கொண்டு போகணுங்கிற ஒரு ஃபீல் இருக்குது, எஸ்தட்டிக்கலாக ப்ளீஸிங்காக இருக்கணுங்கிறது இருக்குது, எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ அவங்களால இதை ஸ்பெண்ட் பண்ண முடியுது. இந்த ஸ்டேஜில் மோஸ்ட்லி இந்த 40s 50s இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இந்த இன்விசிபிள் பிரேசஸ் தான். ஸோ எல்லாருமே இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. எஸ். ஸோ ஐ திங்க் இப்போ எல்லாரும் வந்து அந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ்க்கு தான் எல்லாருமே பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ லைக் இப்போ நம்ம வந்து இன்விசிபிள் பிரேசஸ் போடும்போது லைக் எவ்வளோ குயிக்காக அந்த ரிசல்ட்ஸ் நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும்? அதான் வித்தின் ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இப்போ எப்போவுமே ஸ்பேஸ் தான் லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகும். ஒவ்வொரு ஸ்டேஜ்மே நான் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் போகிறதுனால. ஸோ ஸ்பேஸ் இருக்கிறவங்க தான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, இன்னும் எனக்கு ஸ்பேஸ் க்ளோஸ் ஆகலை. ஸ்பேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுதான் சில டைம் அந்த க்ரௌடிங் இருக்குது அப்படின்னா ஸ்பேஸ் இருந்தால் தான் க்ரௌடிங்கை வந்து ஒவ்வொரு டூத் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட்டாக தான் ஸ்பேஸ் க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில பேரோட விசிபிலிட்டி அந்த ரிசல்ட் தெரிய கொஞ்சம் டைம் எடுக்கும். சில பேருக்கு ரொம்ப மைல்டு கேசஸ் தான்னா 3 monthsலேயே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். மேம் இப்போ யூஸ்வலாக எங்களுக்குலாம் என்ன தெரியும்னா, ஓகே நம்ம ஏன் வந்து பிரேசஸ் போடணும் அப்படின்னா பல்லு கொஞ்சம் முன்னாடி இருக்குது, அதனால் அதை சரி பண்ண பிரேசஸ் போடணும். பட் வேறு என்ன மாதிரியான சில ரீசன்ஸ்க்கும் வந்து நம்ம பிரேசஸ் ஓகே, ரொம்ப சூப்பராக கேட்டிங்க. இப்போ வந்து ஒன்லி எஸ்தட்டிக்கலாக மட்டுமே தான் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறோம். அழகுபடுத்தணும், டீத் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். அதை தாண்டி அழகுங்கிறது லாஸ்ட் பிளேஸில் தான் வருது. ஃபங்க்ஷனல்னு ஒரு விஷயம் இருக்குது, ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஃபங்க்ஷனலாக பார்க்கும்போது நல்லா பேசுகிறதுக்கு, நல்லா தெளிவாக உச்சரித்து பேசணும், அதே மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே பல்லு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில பல்லு கோணல் மணலாக இருக்குது, ஸ்பேஸ்லாம் இருக்குன்னா சில வார்த்தைகளுக்கும் இப்படி ஊசுன்னு காற்று தான் வரும். அந்த வேர்ட்ஸை வந்து அவங்களால கிளியராக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் டீத் அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோணல் மணலாக இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும், நம்ம நார்மலாக இருக்கிற டீத்லேயே ஒழுங்காக ப்ரஷ் பண்ணி க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியல. கோணலாக மேலே ஓவர்லாப்லாம் ஆகியிருக்கும்போது ப்ரஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த 2 பல்லும் ஒரு மாதிரி இப்படி கோணலாக இருக்கும்போது உள்ள டெட் ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு ட்ரையாங்குலர் ஸ்பேஸோ. அங்கே போய் க்ளீனே பண்ண முடியாது, அங்கே கேவிட்டிஸ் வரும். கேவிட்டிஸ் இருக்கும்போது அதுவும் கண்ணுக்கே தெரியாது, பெயின் வரும்போது தான் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 டீத்துக்கும் அப்புறம் ரூட் கேனல் பண்ணி அதுக்கப்புறம் சேவ் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி டைட் கான்டாக்ட் தான் கரெக்டான ஒரு இந்த மாதிரி கால்குலஸோ கேவிட்டிஸோ வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த டைட் கான்டாக்ட் ப்ராப்பராக இருக்காது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நிறையா ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுனால டீத் அலைன்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். மேம் இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸே எங்களால் ஆன்லைனில் பார்க்க முடியுது. லைக் ஆன்லைன்லேயே வந்து அந்த இன்விசிபிள் பிரேசஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது அட்வைசபிளாக இல்லை வித் டாக்டர்ஸோட ஒரு மானிட்டரிங்கில் தான் இது பண்ணணுமா? இப்போ ஆன்லைனில் நிறைய அதை வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. இன்விசிபிள் பிரேசஸ் பொறுத்தவரைக்கும் அது ப்ராடக்ட் இல்லை, அது ட்ரீட்மெண்ட்டு. ஸோ நம்ம அந்த ப்ராடக்டாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே கஸ்டமைஸ் பண்ணணும். இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து யார் வேணாலும் டெக்னீஷியன் வச்சு கூட நீங்கள் அந்த ஷீட் வந்து பிரிண்ட் பண்ணிடலாம், 3D பிரிண்ட் தான். பட் அதோட பிளான் என்ன? ஸோ அதுக்கு ஒரு ஆர்த்தோடான்டிஸ்டோட சப்போர்ட்டில் நாங்கள் பிளான் பண்ணுறோம், டிஜிட்டலாக டிசைன் பண்ணி 3D பிளான் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது எல்லாமே 100% ப்ரெடிக்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டே உங்களோட டூத் மூவ்மெண்ட்டு எப்படி இருக்கும், ஸோ இப்படி இருக்கிற பல் வந்து இதோட ரிசல்ட்ஸ் வந்து லாஸ்ட்டாக எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டே அந்த வீடியோவில் பார்த்துட முடியும். அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த இன்விசிபிள் பிரேசஸோட சக்ஸஸ் என்ன, கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா அட் த எண்டில். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் அந்த பிளானிங். அதுக்கு எங்ககிட்ட ஒரு நல்ல ஆர்த்தோடான்டிஸ்ட் டீம் இருக்காங்க. ஸோ அந்த பிளான் படி பண்ணுறதுனால தான் எங்களோட ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. மோர் தென் 1500 கேசஸ் நாங்கள் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ப்ராடக்டாக பார்க்காம இப்போ எங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும், மேம் நாங்கள் பே பண்ணிடுறோம் நீங்கள் எங்களுக்கு அனுப்பிடுங்கன்னு. உங்களே பார்க்காம உங்கள் ட்ரீட்மெண்ட் எப்படி போகும், உங்கள் பல்லில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, எந்த மாதிரி அலைன்மெண்ட் வேணுங்கிறதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் 1 or 2 டைம்ஸாவது வந்தீங்கன்னா கூட நம்ம அதை பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபிட் பண்ணி நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பட்டன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அட்டாச்மெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் பிளான் பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் நீங்கள் வரும்போது எல்லாமே உங்கள் கையில் கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஆன்லைனில் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்கெடியூல் பண்ணி கொடுப்போம், எந்தெந்த டேட்டில் எந்த செட்டு நீங்கள் வியர் பண்ணணும். ஒருவேளை 1 or 2 days தள்ளி போயிட்டு ஒழுங்காக வியர் பண்ணலை அந்த மாதிரி டைம்லனா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கெடியூலை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர் பிளானிங், அந்த கோஆப்ரேஷன் உங்களோடது. ட்ரீட்மெண்ட் பிளானும் ட்ரீட்மெண்ட் முடிச்சு கொடுக்க வேண்டியது எங்களோடதுன்னா. ஏன்னா இதில் வந்து இப்போ பிரேசஸ் அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து டைட் பண்ண வந்துடுவீங்க, உங்களால் அதை ரிமூவ் பண்ண முடியாது. பட் இது கண்ட்ரோல் ஃபுல்லாக உங்கள் கையில் இருக்குது. ஸோ உங்களோட அந்த கன்சிஸ்டன்சி தான்
அந்த சக்ஸஸோட கீ. ம். ஸோ அதனால் நீங்கள் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இப்போ இதை வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா கூட ட்ரீட்மெண்ட்டில் எவ்ரி வீக் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவோம். எந்த செட்ஸில் இருக்கீங்க, அதே மாதிரி நீங்களும் ரிப்போர்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு ட்ரபிள் ஷூட் இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை கிளினிக் டேரெக்டாக வரலாம். ஸோ டாக்டரோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஆன்லைனில் நிறைய கேசஸ் ஃபெயிலியர் ஆகுது. அந்த மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் எங்ககிட்ட வருவாங்க. ஸோ நாங்கள் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த செலவுகள் டைம் உங்களுக்கு வேஸ்ட்டு. ஸோ அதனால் இதை ட்ரீட்மெண்ட்டாக பாருங்கள். மேம் இப்போ நீங்கள் சொல்லும்போது அதான் நிறைய ஒர்க்கிங் உமன் ஒர்க்கிங் மென் அவங்க வந்து நிறைய இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ மேபி அவங்க ஒர்க் ஸ்கெடியூல்ஸ்னால ஒரு ரெகுலர் ஃபாலோஅப்ஸ் அவங்களால வர முடியாது. ஸோ மேபி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லைக் ஒரு 2 months 3 months வாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஓகே, அதுதான் சொன்னேன். இந்த இன்விசிபிள் பிரேசஸோட கம்ஃபர்ட்னஸே அதுதான். அவங்க வந்து ரெகுலர் மல்டிபிள் விசிட்ஸ் வர தேவையே இல்லை. இந்த ஃபஸ்ட்டு 1 or 2 times கண்டிப்பாக வரணும். ஆஃப்டர் தட் அதான் சொன்ன மாதிரி மொபைல்லேயே அவங்க வந்து வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கண்டிப்பாக டாக்டர்கிட்ட தான் பேசணும்னா வீடியோ கால் பண்ணி பேசிக்கலாம். ஸோ அந்த சப்போர்ட்ஸ் இருக்கும். ஆனால் முடிக்கிற ஸ்டேஜில் அவங்க வர வேண்டியிருக்கும். இல்லை நடுவில் ஏதாச்சும் நம்ம செக்அப் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இப்போ ஃபுல்லாக எல்லா செட்ஸுமே கையில் கொடுக்க மாட்டோம் சில டைம். அப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போது திருப்பி அவங்களுக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் டிஜிட்டலாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அகைன் அதுலேருந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவே இப்போ நீங்கள் ஃபாரினில் உள்ளவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி வெக்கேஷன் டைமில் வருவாங்க. ஸோ வெறும் அவங்க ஒரு 10 to 15 days தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அவங்களுக்கு எல்லாமே பிளான் பண்ணி அவங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் பிளேஸ் பண்ணி அவங்கக்கிட்ட அலைனஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ ட்ராவலில் இருக்கிறவங்களுக்கு இல்லை இப்போ அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பிளான் வேறு மாதிரி இருக்கும். இதே லோக்கல் பேஷண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிளான்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு யாருக்கு எப்படி வேணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணி டைமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கெடியூல் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ நிறைய பேர் இப்போ அப்ராட்லேருந்து வராங்க, சிங்கப்பூர்லேருந்துலாம் வராங்க, நிறைய கண்ட்ரீஸில் இருக்கவங்க பண்ணிகிட்டு இருக்கோம். எங்ககிட்ட கேட்பாங்க, மேம் நான் எப்போ டிக்கெட் புக் பண்ணுறது, இந்த ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் பிளானுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிக்கெட் அடுத்த வருஷமோ 1.5 வருஷம் கழிச்சு வரும்போதோ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் எங்களுக்குள்ளே இருக்கும். அதனால தான் நாங்கள் இவ்வளோ கேசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்க முடியுது. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன விஷயம் ஐ திங்க் எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. பிகாஸ் ஈவன் ஃபாரின்லேருந்து அந்த வெக்கேஷன் அந்த மாதிரி வரவங்க கூட ஐ திங்க் இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். யூஎஸ்ஸாக இருக்கட்டும், கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூரில் இருக்கிறவங்க. ஸோ நிறைய பேருக்கு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இந்த பிளான் நீங்கள் வந்து ப்ராப்பராக இருக்கும்போது டாக்டர்ஸ் டீம் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும்போது இதை கரெக்டாக பண்ணி கொடுக்க முடியும். எஸ் மேம், இப்போ அந்த ப்ரொசீஜர் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஐ திங்க் 2 questions இருக்குது. ஏதாவது மெயின்டெனன்ஸ் மாதிரி அது வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்படியா? அண்ட் 2வது விஷயம் வந்து மறுபடியும் என்னோட டீத் அலைனான மாதிரியே இருக்குமா இல்லை ரிவர்ஸ் ஆகிடுமான்ற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகே, இதில் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ இது நான் சொன்னது வந்து ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட். அதனால தான் செட்ஸாக மாற்றிட்டே போகணும்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 20 sets ஆஃப் அலைனஸ் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம எப்படி 3D பிளான் பண்ணியிருந்தோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்கள் டீத் வந்து அலைன் ஆகிடுச்சு. அதோட உங்கள் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டட். அப்படியே விட்டிங்கன்னா அது பல்லு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி எவ்வளோ தூரம் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து கொண்டு வந்து அழகாக நிறுத்தி வச்சுருக்கோமோ அது வந்து மறுபடியும் ரிலாப்ஸ் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து நியூ பொசிஷனில் இருக்கக்கூடிய டீத்தை ரீட்டைன் பண்ணணும் அதே பொசிஷனில். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் ரீட்டைனர். இந்த ரீட்டைனரை வந்து பாசிவ் ட்ரீட்மெண்ட். இப்போ இது 75% ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட்னா 25% இந்த பாசிவ் ட்ரீட்மெண்ட். இந்த பாசிவ் ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு ரீட்டைனர் 2 டைப்பில் இருக்குது. ஒன்று நம்ம அலைனர் மாதிரியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது S6 ரீட்டைனர்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா ஒரு ஹாலிஸ் அப்ளைன்ஸ் மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே ரிமூவ் பண்ணி மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவே ஃபிக்ஸட் ரீட்டைனர் இருக்குது. ஃபிக்ஸடுங்கும் போது பல்லுக்கு வெளியே நம்ம பிரேசஸ் போடுற மாதிரி இருக்காது, உள் பக்கமாக இருக்கும், யாருக்கும் அது தெரியாது. ஸோ அந்த மாதிரி அவங்களோட பல்லோட கண்டிஷன் எப்படி அவங்களுக்கு டூத் அலைன்மெண்ட் ஆகிருக்குங்கிறத பொறுத்து நம்ம அந்த ஃபைனல் ஸ்டேஜில் அவங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஒன்று நீங்கள் ஃபிக்ஸட் போட்டுக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணி போடுறதும் போட்டுக்கலாம். பட் அது மஸ்ட். அதுதான் அவங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க 6 months வியர் பண்ணணுமா அந்த ரீட்டைனரை, இல்லை 1 year 2 yearsங்கிறத நம்ம டிசைட் பண்ணி சொல்கிறோம். எஸ் மேம், அந்த பிளாஸ்டிக் தான் மேம் அந்த மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே உடைய ஐ மீன் ஈஸியாக பிரேக் ஆகிடுமா? அதை ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கேர் பண்ணுறதுக்கு? ஓகே, இப்போ வந்து அது பிளாஸ்டிக் அப்படிங்கிறத விட அது பாலி யூரித்தேன் அல்லது பாலி எத்திலின்ங்கிற மெட்டீரியலால் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் அது பயோ காம்பர்டபிள்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து டெய்லி எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது சாப்பிடும்போது கழட்டி வைக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரஷ் பண்ணுற டைமில் அதுக்குன்னு தனியாக டேப்லெட்ஸ் இருக்குது. அதை தண்ணியில் போட்டு அது கரைஞ்சிரும். ஒரு கப் தண்ணியில் போட்டுட்டு இது இந்த ரீட்டைனரை ஒரு 15 minutes போட்டு வச்சுக்கலாம். ஸோ கிளியராக க்ளீன் ஆகி கிடச்சிரும், டிஸ்இன்ஃபெக்டும் ஆகிடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மல் ப்ரஷ் இருக்கு இல்லையா, பேஸ்ட் வச்சு நம்ம அந்த உள் பக்கம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மவுத் வாஷில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மார்னிங் நைட்டு பண்ணும்போது நீங்கள் கேட்ட மாதிரி அந்த 14 daysக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ நம்ம ஒரு செட்ஸாக சொல்கிறோம் இல்லையா, செட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செட் போடணும்னா இதை தூக்கி போட்டுறக்கூடாது. ஓகே, இதை க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்குன்னு நம்பர்ஸ் கொடுத்த பவுச் கொடுத்துருப்போம், அதில் போட்டு வச்சுக்கணும். ஒருவேளை
இப்போ ஒரு 2 கரெக்டாக வியர் பண்ணிட்டே இருக்காங்க, 3rd செட் 4th செட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ரீசனால அவங்களால வியர் பண்ண முடியல அப்படின்னும் போது அகைன் எடுத்த 3rd செட்டை போட்டால் ஃபிட் ஆகாது. ஏன்னா 2-3 லாப்ஸ் ஆயிருக்கும். ஸோ அகெயின் அவங்க அட்லீஸ்ட் 1 or 2 செட்ஸ் ப்ரீவியஸாக போனால் தான் ஃபிட் ஆகும். அகெயின் மறுபடியும் அங்கேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் எல்லா ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் அவங்க அலைனரை பத்திரமா வச்சுருக்கோம். ஓகே. ஸோ ஐ திங்க் அந்த கன்சிஸ்டண்ட்டாக அதை வேர் பண்ணோம் அப்படிங்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. பற்றி பார்த்தா. அண்ட் இஃப் அட் ஆல் நம்ம ஏதாவது மேபி சில ரீசன்ஸ்னால ஒரு 1 மந்த்தோ ஒரு 2 மந்த்தோ நம்மளால யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டேஜ் 1லேருந்து மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே படியும் போயிருக்கலாம், இல்லை அதோட மோசமாகவும் ரிலாப்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதனால தான் எப்போவுமே இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நமக்கு வந்து டிசிப்ளின் இருக்கணும். நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் மணிங்கிறத விட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுக்காக உங்களுக்காக ஒரு பெரிய டீமே சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க, உங்கள் ஃபேமிலிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ப்ரைஸ்க்கு. நம்ம அதை மாதிரி பண்ணும்போது டிசிப்ளினாக அதை போடும்போது தான் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். எஸ் மேம். ஸோ ஃபைனலாக வந்து லைக் இந்த வெட்டிங் சீசன்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த ஒரு 3 months தான் டைம் இருக்கும், இல்லை ஒரு 5-6 months டைம் இருக்கும். அதுக்குள்ளே டக்குன்னு வந்து அந்த டீத் அலைன்மெண்ட் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருங்க, ஒரு மேரேஜ் வந்து ஒரு 6 months 3 monthsல இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அது அட்வைசபிளா? அந்த 3 monthsனால் ரொம்ப மைல்டு சேஞ்சஸ், அதாவது மைல்டு ப்ராப்ளம் தான் இருக்குது, சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். பட் அதுவே எனக்கு 3 monthsல ட்ரீட்மெண்ட்டே கம்ப்ளீட் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. டூத் எடுத்து இப்படி இங்கே இருக்க டூத் எடுத்து இங்கே வைக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு மைன்யூட் ஃபோர்ஸ் கொடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ள தள்ள முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப அர்ஜென்ட்டாக வேணுங்கிறவங்களுக்கு நம்ம ஸ்மைல் மேக் ஓவர் இருக்குது, அதாவது ஸ்மைல் டிசைனிங் சொல்லக்கூடியது. ஒரே நாளில் ஸ்மைல் டிசைனிங் பண்ணவும் முடியும். ஸோ அதே ஒரு 10 to 15 daysல டிஜிட்டல் ஸ்மைல் டிசைனிங் சொல்கிறோம், வெனிஸ் மூலமாகவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி டைமே இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இன்விசிபிள் பிரேசஸை விட இந்த மாதிரி வெனிஸ் போயிடலாம். ஸோ எஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் வந்து இன்விசிபிள் பிரேசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். Asus Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description.